Taste the Daily. அண்மைச் செய்தி. தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பகுதி நேர ஆசிரியர்களை காவல்துறையினர் அராஜகமாக கைது செய்து வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், கூடுதல் தகவல்கள். வணக்கம். சென்னை மாநகர் முழுவதுமே திரும்பிய திசையெல்லாம் ஆசிரியர்களின் போராட்ட களமாக தலைநகர் சென்னை மாறியிருக்கிறது. அந்த அளவுக்கு எங்கு பார்த்தாலும் ஆசிரியர்களுடைய போராட்ட குரலாகத்தான் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. காலை முதலே ஆசிரியர்களை போராட்டம் நடத்த விடாமல் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு அமைதியான முறையில் போராட்டம் நடத்தி வந்த பகுதி நேர ஆசிரியர்களை குண்டுக்கட்டாக கைது செய்வது போன்ற பல்வேறு கைது சம்பவங்கள் சென்னை மாநகர் முழுவதுமே ஆங்காங்கு நடைபெற்று வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில்தான் இன்று காலை சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு பகுதி நேர ஆசிரியர்கள் ஒரு அமைதியான முறையில் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கினர். குறிப்பாக 181வது தேர்தல் வாக்குறுதி என்பது திமுக ஆட்சிக்கு வந்தால் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி கடந்த 4.5 ஆண்டுகளாக பகுதி நேர ஆசிரியர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்திட்டு விட்டனர். ஆனால் இதுவரை பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கையை தமிழக அரசு ஒரு முறை கூட அழைத்து பேசி வாக்குறுதி எதையும் அளிக்கவில்லை என்பது பகுதி நேர ஆசிரியர்களின் வேதனை குரலாக இருக்கிறது. அதனால்தான் இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் திமுகவினுடைய ஆட்சி முடிவதற்கு உள்ளாக தங்களது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரிதான் தற்போது இந்த போராட்டத்தை பகுதி நேர ஆசிரியர்கள் டிபிஐ வளாகத்துக்கு முன்பாக முன்னெடுத்தனர். ஆனால் போராட்டம் நடத்தி வந்த சில மணி நேரத்துக்கு மட்டும் காவல்துறையை அனுமதி அளித்துவிட்டு அவர்களை தற்போது கைது செய்து வருகின்றனர். தொடர்ந்து 3வது நாளாக பகுதி நேர ஆசிரியர்கள் தங்களது ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி அமைதியான முறையில் போராட்டம் நடத்தி வந்த பகுதி நேர ஆசிரியர்களை தற்போது காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். தொடர்ந்து பகுதி நேர ஆசிரியர்களுடைய ஒற்றை கோரிக்கை பணி நிரந்தரம் தான். இவர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு பள்ளிகளில் தையல், அதே போன்று தோட்டக்கலை, ஓவியம் உள்ளிட்ட 7 பாடப்பிரிவுகளில் இவர்கள் தற்காலிக பணியாளர்களாக பகுதி நேர ஆசிரியர்களாக தான் பணியில் சேர்ந்தார்கள். ஆனால் கடந்த 2021 தேர்தலின் போதுதான் திமுக இவர்களது ஆசையை தூண்டும் வகையில் திமுகவுக்கு வாக்களித்தால் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவீர்கள் என்ற ஒரு வாக்குறுதியை நம்பி கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்ததாகவும், ஆனால் ஆட்சிக்கு வந்து 4.25 ஆண்டுகள் கழிந்தும் கூட தங்களது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற திமுக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது தங்களுக்கு மிகுந்த மன உளைச்சலையும் வேதனையையும் ஏற்படுத்தி இருப்பதாக கூறிதான் ஆசிரியர்கள் இன்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் போராட்டம் நடத்திய ஆசிரியர்கள் அனைவருமே தற்போது காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். தகவலுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.